நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். திருமலை திருப்பதியில் பக்தர்களை பதற வைத்த ஒரு சம்பவம். கடத்தப்பட்ட 8 மாத ஆண் குழந்தை. கண்டுபிடிக்காமல் ஊர் திரும்ப மாட்டோம் என பெற்றோர் சபதம். திருமலை திருப்பதி பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் திருக்கோயில். இங்க தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஏழுமலையான தரிசனம் செஞ்சா தீராத பிரச்சனை எதுவானாலும் தீர்ந்து போகுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. அதனாலதான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காணிக்கைகள் இங்கு வந்து குவிந்தபடியே இருக்கு. நாளுக்கு நாள் திருப்பதிக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போறதால பக்தர்கள் தங்கறதுக்கான இடம் கிடைக்கிறதுல சிரமம். சாமி தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருப்புன்னு ஏராளமான சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవిందా గోవిందా. திருப்பதி போயிட்டு வந்தா வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும்னு பக்தர்கள் நம்புறதால கூட்டத்தை பத்தி கவலைப்படாம ஏராளமான பக்தர்கள் திருமலைக்கு வந்தபடியே தான் இருக்காங்க. அப்படிதான் தங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு திருப்பம் வராதான்னு ஏக்கத்தோட திருமலைக்கு வந்த ஒரு குடும்பம் அங்க தங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தால நிலை குலைஞ்சு போயிருக்காங்க. சாமி தரிசனம் முடிச்சிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பதற வச்சிருக்கு அந்த சம்பவம். பால்மணம் மாறாத பச்சிளங்குழந்தை, 8 மாசமே ஆன அந்த ஆண் குழந்தை தன் தாயின் அரவணைப்புல தூங்கிட்டு இருந்த குழந்தைய கண் அசந்த நேரத்துல யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. 8 மாசம் குழந்தை சார். நான் குழந்தைக்கு பெரியம்மா. நான் முழிச்சு பார்க்கும்போது பையன் இருந்தாங்க. காலையில் எனக்கு டைம்ல நான் கரெக்டாக பார்க்கல சார். குழந்தை இருக்கானு தான் செக் பண்ணேன். 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி எழுந்து பார்க்குறேன், பாப்பா இல்லை. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு போய் இன்ஃபார்ம் பண்ண அங்கே சொல்லு இங்கே சொல்கிறேங்க சார். மிஸ் ஆனால் கிடைக்கிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ கூட்டத்துலேயும் வேற யார் எடுத்தாங்கன்னு தெரியல சார். பக்தர்கள் கூட்டத்தில் எப்பவுமே சிக்கி திணற திருமலை திருப்பதி இந்த 8 மாத ஆண் குழந்தை கடத்தப்பட்ட செய்தியால மேலும் பதட்டத்துக்கு ஆளானது. சென்னை அடையாறு பகுதியில் வாழ்ந்துட்டு வர மிக சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தங்கப்பிரியா. இவரோட கணவர் ராஜா கார் டிரைவரா வேலை செஞ்சுட்டு வராரு. 1.5 வயசுல ஒரு பெண் குழந்தை காருணிஸ்ரீ, 8 மாச ஆண் குழந்தை பிரத்யோத் அப்படின்னு இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள். சமீபத்துல தங்கப்பிரியாவோட அக்கா மகேஸ்வரி தன் குடும்பத்தோட திருப்பதிக்கு புறப்பட்டிருக்காங்க. தங்கப்பிரியாவும் தன்னோட 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு அவங்களோட திருப்பதிக்கு போயிருக்காங்க. ராஜாவுக்கு வேலை இருந்ததால அவர் போகல. இவங்க போன நேரம் திருப்பதியில வழக்கத்தை விட அதிகமான கூட்டம். தங்கறதுக்கான ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல. இப்படி ரூம் கிடைக்காதவங்க திருப்பதியில தங்கி சாமி தரிசனம் செய்யறதுக்காகவே லாக்கர் வசதிகளோட சில மண்டபங்களை தேவஸ்தானமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இங்க தங்களோட பொருட்களை லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு ஒரு பெரிய ஹால்லையே பக்தர்கள் தங்கிடுவாங்க. இப்படி ஒரு மண்டபத்துல தான்
தங்கப்பிரியாவோட குடும்பமும் தங்கி இருந்தாங்க. சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சு மண்டபத்துக்கு ராத்திரி வந்து தங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு வந்தோம் சார், 6ஆம் தேதி நைட்டு. சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு சாமி தரிசனம். நாங்கள் 10 மணிக்கு போனோம். நான் 1 இயர்க்குள்ளே பேபி வச்சிருக்கனால எங்களுக்கு தனியாக லைன் கொடுத்துறாங்க. நாங்கள் போய் தனியாக பார்த்துட்டு ½ அன் ஹவரில் அதே கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் சார். வந்துட்டு அப்புறம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 2 o'clock எல்லாம் ஒன்றா மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் லாகருக்கு வந்துட்டோம். வரும்போது ஒரு 3:30 இருக்கும். ஏராளமான பக்தர்கள் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த ஹால்ல தங்கப்பிரியா உள்பட எல்லாருமே ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. நடு ராத்திரி நேரம். திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தப்போதான் தம் பக்கத்துல இருந்த குழந்தை காணாம போனதே தங்கப்பிரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. என்னோட சன் வந்து என் பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருந்தான். சரி சன்னு நான் என் பக்கம் திருப்பி போட்டேன். கொஞ்சம் எழுந்து நான் என் பக்கம் திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் நான் வந்து டயர்னஸில் நானும் திரும்பி படுத்துட்டேன். திரும்பி படுக்கும்போது பக்கத்தில் குழந்தை இருக்கானே சொல்லிட்டு நான் அப்படி திரும்பி பார்க்குறேன். 10 minutesல குழந்தை காணும் சார். 8 மாசமே ஆன அழகான ஆண் குழந்தைய யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த இடமே பரபரப்பாயிடுச்சு. அந்த ராத்திரி வேளையிலையும் தங்கப்பிரியாவோட குடும்பம் எங்க தேடியும் குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. அவன் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 5 o'clockலேருந்து 6 o'clockல இருக்கும். சரி வெளியெல்லாம் நாங்கள் போய் தேடணும். பஸ்ஸு, ஜீப்பு, காரு எல்லாம் போய் தேடணும். இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். எங்கேயுமே என்னோட சன் காணும். எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம். இந்த தகவலை கேள்விப்பட்டு தங்கப்பிரியாவோட கணவர் ராஜாவும் உடனடியா திருமலைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. குழந்தை கிடைக்காத பதட்டத்துல தங்கப்பிரியாவோட குடும்பம் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாங்க. குழந்தை பிரத்யுத்தை கண்டுபிடிக்காம யாருமே மலையை விட்டு கீழே இறங்கறதில்ல. அது மட்டும் இல்ல, குழந்தை கிடைக்கலன்னா குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்குவோம்னு ஆவேசமா முடிவெடுத்திருக்காங்க தங்கப்பிரியாவோட குடும்பம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை கிடைக்கலன்னா குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்குவோம்னு ஆவேசமா முடிவெடுத்திருக்காங்க தங்கப்பிரியாவோட குடும்பம். என்னோட சன்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவனுக்கு எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக எனக்கு கைக்கு வரணும் சார். வந்தால் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டோம். இங்கே தான் இருப்போம். அப்படி என்னோட சன் கிடைக்க நாங்கள் மொத்தம் எங்கள் ஃபேமிலியே சூசைட் பண்ணிக்குவோம் சார். இதுவரையும் குழந்தை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. இவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க. நான் மெட்ராஸ்லேயும் இது பண்ணியிருக்கேன், கேஸு பண்ணியிருக்கேன். அவங்களும் அங்கே தெரிஞ்சு தான் இருக்காங்க. அவங்க அங்கே கிடச்சாலும் ஓகே, இங்கே கிடச்சாலும் ஓகே. ஆனால் குழந்தை கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சி ஆகணும். குழந்தை இல்லாமல் இங்கேருந்து எங்கள் வெளில போகிற ஐடியாவே கிடையாது. சென்னைக்கு எப்போ வேணால் கிடைக்கட்டும், ஆனால் இங்கே தான் இருப்போம். கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் இங்கேருந்து போவோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இங்கேயே சூசைட் பண்ணிக்குவோம். திருப்பதி மலை முழுசையுமே தன்னோட கட்டுப்பாட்டுல நிர்வாகம் செஞ்சுட்டு வர திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு பெரும் அதிர்ச்சி அடைஞ்சது. திருமலை போலீசாரும் குழந்தை கடத்தல் வழக்க விசாரிக்க தொடங்கினாங்க. தங்கப்பிரியா தன்னோட குழந்தைய காணும்னு சொன்னதுமே அவங்க சொல்றது உண்மையான தேவஸ்தான அதிகாரிகள் விசாரணை செஞ்சாங்க. தங்கப்பிரியா கோவிலுக்குள்ள சாமி தரிசனம் செய்ய போன நேரத்தை வச்சு சிசிடிவி கேமராவில் பதிவான அவங்களோட வீடியோவை அதிகாரிகள் தேடினாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்குள் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள். கடத்தப்படுவதற்கு முன் குழந்தை தங்கப்பிரியாவுடன் இருந்த காட்சிப் பதிவுகள் இதோ. குழந்தையோட தங்கப்பிரியா கோவிலுக்குள்ள வர காட்சிகள் சிசிடிவி கேமராவில் தெளிவா பதிவாகி இருந்தது.
திருமலையில பல இடங்கள்ல போலீசார் பல குழுக்களா போய் குழந்தைய தேடி சோதனைகள் நடத்தினாங்க. திருமலை திருப்பதியில இப்படி ஒரு குழந்தை கடத்தல் சம்பவம் நடக்கிறது 2வது முறை அப்படிங்கறதால தேவஸ்தான நிர்வாகமும் இந்த விஷயத்துல கொஞ்சம் தீவிரமா செயல்பட தொடங்கியது. தங்கப்பிரியா குடும்பம் குழந்தைய கண்டுபிடிக்கிற வரை திருமலையில தங்கறதுக்கும் குழந்தைய தேடுறதுக்கு வாகன வசதிகளையும் செய்து தர திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடத்தப்பட்ட குழந்தைய கண்டுபிடிக்க உதவுறவங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு வழங்கப்படும்னு சன்மான தொகையையும் அறிவிச்சிருக்கு தேவஸ்தானம். 8 மாசால அப்பாயி பிரத்யுத் 8 மாச ஆண் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. திருமலையில் நடக்கிற 2வது குழந்தை கடத்தல் சம்பவம் இது. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கண்காணிப்பு விஷயங்களை பலப்படுத்தியிருக்கோம். கடத்தப்பட்ட குழந்தை பிரதியுத்தோட குடும்பம் திருமலையில் தங்கி குழந்தைய தேடிட்டு இருக்கிறதால அவங்க தங்குறதுக்கும் தேடுறதுக்கும் வசதியாக வாகன வசதிகளையும் திருமலை தேவஸ்தானமே செய்து கொடுக்க முடிவு செஞ்சுருக்கோம். கடத்தப்பட்ட குழந்தை பிரதீக் பற்றி தகவல் தெரிஞ்சவங்க கண்டுபிடிக்க உதவும்படி கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு திருமலை தேவஸ்தானம் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கும்னு இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். టీటీడీ ఇస్తుంది అని చెప్పడానికి మీ అందరి సహాయం నేను కోరుతున్నాను. லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறதால குழந்தை கடத்தல் கும்பல் திருமலையிலையும் ஊடுருவி இருக்கலாம்னு இப்போ போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தங்கப்பிரியாவோட குடும்ப பிரச்சனை காரணமா யாராவது குழந்தைய கடத்தி இருக்கலாம்னு போலீஸ் யோசிக்க தொடங்கியிருக்கு. எங்க ஃபேமிலியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். ஆனா நாங்க திருப்பதி வரும்போது எங்க அக்கா எங்க மாமா ஃபேமிலியோட நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் வரல. இப்ப பிரச்சனையா இருக்கனால தான் இப்பதான் வந்தாரு சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அதுக்காக ஒரு போலீஸ் தனிப்படை ராஜாவையும் தங்கப்பிரியாவையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க உறவினர்கள் கிட்ட எல்லாம் விசாரணை செஞ்சிருக்காங்க. சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலையும் திருமலை போலீஸ் தனிப்படை கடத்தப்பட்ட குழந்தையோட போட்டோவை காட்டி விசாரிச்சாங்க. கடத்தப்பட்ட குழந்தை பிரத்யுத்த பத்தின விவரங்களோட சில துண்டு பிரசுரங்களையும் பஸ் நிலையத்துல ஒட்டியும் மக்கள் கிட்ட விநியோகம் செஞ்சுட்டும் போனாங்க. பிரத்யுத் கடத்தப்பட்ட சம்பவத்தால உடனடியா சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியிருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம். மக்கள் கூடுற எல்லா இடங்கள்லயும் உடனடியா கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ఇప్పుడున్న 300 కెమెరాస్ని కూడా మేము ఒకసారి సర్వే చేసి இப்போ திருமலையில் 300 சிசிடிவி கேமரா தான் இருக்கு. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கிறதால புதுசாக கான்வெர்ஸ்லாம் கட்டிட்டு இருக்கோம். அதனால சிசிடிவி போதுமான அளவு இல்லை. இப்போது இந்த குழந்தை கடத்தலால் உடனடியாக புதுசாக 1300 சிசிடிவி கேமரா 30 கோடி மதிப்பில் பொருத்த ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். కంప్లీట్గా అన్ని ప్లేసెస్ మనం కవర్ చేసుకోవచ్చు. பிரத்யுத் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு ஒளிர்கிறவன், பளபளக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுது. அப்படி ஒரு பிரகாசமான பெயர் வச்சு கொஞ்சின குழந்தைய காணாம இந்த தாய் படும் பாட்ட பிரத்யுத் வந்துதான் தீர்த்து வைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம இன்னைக்கு புரட்டினோம்னா பேட் நியூஸ் தான் முக்கியமான நியூஸாக நம்ம கண்ணுக்கு படுது. அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவு கெட்ட விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. பட் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தவர்கள் எல்லோருக்கும் வருத்தத்தையும் கண்ணீரையும் வரவழைத்த ஒரு செய்தி அதுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பமே இறந்து போன செய்தி அது. ராஜேந்திரன் சென்னை அஸ்தினாபுரத்தை சேர்ந்தவர். இவரோட மனைவி நித்ய கல்யாணி. இந்த தம்பதிகளுக்கு வேதஸ்ரீயான 1 வயசு பெண் குழந்தை இருக்கு. சம்பவத்தன்னைக்கு நித்ய கல்யாணியோட சொந்த ஊரான மறைமலை நகருக்கு பைக்ல தன்னோட மனைவி மகளோட போயிருக்காரு ராஜேந்திரன். பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வேகமா ஒரு வேன் வந்திருக்கு. அந்த வேன் ராஜேந்திரனோட பைக் மேல மோதியதா சொல்லப்படுது. வேன் மோதியதால நிலை குலைந்த பைக் கீழே விழுந்திருக்கு. அந்த விபத்துல
ராஜேந்திரனோட மனைவியும் மகளும் வேன் டயருக்குள்ள சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காங்க. ராஜேந்திரனோட கண்ணு முன்னாலேயே அவரோட மனைவியும் மகளும் இறந்திருக்காங்க. இந்த கோர காட்சிய நேர்ல பார்த்து மனமுடைஞ்ச ராஜேந்திரன் ஒரு நாள் முழுக்க விரக்தியோட இருந்ததா சொல்றாங்க. கையிலேருந்து குழந்தை அப்படியே நழுவி போனது பார்த்து அந்த லாரியும் வேணும் ஏதோ மோதிச்சு அதை பார்த்துனே இருந்த ஒரு ஃபீலிங்கில் என் குழந்தை போயிடுச்சு, என் குழந்தைய பாருமா, என் குழந்தைய பாருமா அப்படின்னு சொல்லி அழுதானே தவிர வேறு எதுவும் சொல்லலை. அவன் எதிர்க்கே நடந்ததுனால அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் எங்களை எல்லாரும் பார்த்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் வந்திருக்கிறான். எல்லாரையும் பார்த்துட்டான், போயிட்டான். தன்னோட குடும்பத்து மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு ராஜேந்திரன். மனைவியும் மகளும் ஒரே நேரத்துல தான் ஓட்டி வந்த பைக்ல இருந்து கீழே விழுந்து இறந்தது அவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. விரக்தியோட உச்சத்துல இருந்த ராஜேந்திரன் உறவுக்காரங்க வீட்டுல இருக்கும் போதே ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காரு. எல்லாம் இங்கே வீட்டில் தான் அண்ணன் தம்பி பெருமா எல்லாம் வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. இதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி வேலை பண்ணினாங்க. கண்ணை முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வேலை பண்ணினாங்க. ராஜேந்திரனோட மனைவியும் மகளும் இறந்தது ராஜேந்திரனை பாதிச்சது போலவே ராஜேந்திரனோட இறப்பும் அவர் குடும்பத்தையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. வருஷத்தில் எனக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான், தம்பிங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான், எல்லாமே செய்வாங்க. எதுவும் செய்யாத நாள் கிடையாது. சின்னவனாக தான் படிக்க வச்சான், எல்லாமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. மகள், பேத்தி, மருமகன்னு அடுத்தடுத்த இறப்பை சந்திச்சு நிக்கிற நித்ய கல்யாணியோட குடும்பம் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. வசதிகள் அதிகமாகும் போது ஆபத்துகள் குறையணும், இதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனா நம்ம நாட்டில் நிலைமை தலைகீழாக இருக்கு. சின்ன சின்ன ரோடுகள் இருந்தப்ப நடந்த ஆக்சிடென்ட்ஸ் உடைய எண்ணிக்கையை விட இப்போ 6-வே ட்ராக் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு அகலமான சாலைகள்லாம் வந்துருச்சு. பட் விபத்துகளின் எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ தனி மனிதர்கள் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யாரோ ஒருவருடைய பொறுப்பில்லாத்தனம் ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கியிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல நேரங்கள்ல ஆறுதல் வார்த்தைகள் சொல்வதை தவிர வேறு வழியற்றவர்களாகத்தான் நாம பலரும் இருக்கோம். அதுல முக்கியமானது மரணம். நாம என்னதான் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவருக்கான வலி என்பது வலிதான். அந்த வலியும் வேதனையும் ஒருவரை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியும் மன உளைச்சலும் ராஜேந்திரனுக்கு இருந்திருக்கிறது. பட் இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் தன்னுடைய தற்கொலையை தவிர்த்து இருந்திருக்கலாமோ? நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு நேரும்போது அவங்களை எப்படி அந்த மனநிலையில இருந்து வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்றாங்க மனநல மருத்துவர்கள். குறிப்பிட்ட சிரிப்பும் பேசிட்டு இருக்கும்போது, அதாவது உன் மனைவி மக்கள் இங்கே இருந்தாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவங்க பற்றி பேசுறதுனால ஆறுதல் கூறுதலாக நினச்சிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கிளறி விடும்போது அவங்க எதை கிளறி விடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். மனசு விட்டு அழுவும்போது உட்காந்து ஒரு ஆறுதலாக ஒரு தோள் கேட்குறாங்க, ஆறுதலாக சில வார்த்தைகள் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அது மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தை தான் கேட்குறாங்க. ஸோ அதான் எதிர்பார்ப்பு இருக்கிறத தவிர வேறு எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது. சில பேருக்கு அந்த அழுத்தத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் உட்காந்துட்டு மனசோர்வு நோய்ன்றது ஒரு டயக்னாஸ்டிக்கல் என்டிட்டி, சைக்காட்ரிக் என்டிட்டி வரும்போது அதுக்கு டெஃபினட்டாக நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். கவுன்சில் பண்ணும்போது அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பரை புரட்டி பார்த்தோம்னா ஒரு குடும்பமே சாலை விபத்தில் பலியானது. கணவன் மனைவி 2 பேர் பலியானார்கள். பள்ளிக்கூட மாணவர்கள் போன வேன் ஆக்சிடென்ட் ஆகி மாணவர்கள் இறந்து போனார்கள். சந்தோஷமாக ஒரு கல்யாணத்துக்கு போனதுல அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே இறந்து போனாங்க. இப்படி பல நியூஸை தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த விபத்துகளின் விகிதாச்சாரம் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா யதார்த்தத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் இந்திய அரசு பெரிய அளவுக்கு செலவு பண்ணுது. அதனால தான் எல்லா இடங்களையும் அகலமான சாலைகளை நம்மளால இப்போ பார்க்க முடியுது. எல்லா இடங்களையும் நம்ம டிராவல் பண்ணையில் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நாம் ஆசைப்பட்டபடி வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கான ஏற்பாடு கிடையாது. எல்லாருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதும் வசதிகளை மேம்படுத்துவதும் தான் இதனுடைய நோக்கம்.
விபத்துகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கு பதிலாக அதிகரிப்பதற்கான காரணம் தனி மனித ஒழுக்கம் அல்லது செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது மக்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால தான் விபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, வசதிகள் அதிகமான போதும் அப்படின்னு ஹியூமன் இண்டெக்ஸ் பற்றி பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் பேய் வீடு அப்படின்னு ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள், அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் இருப்பதாக நாம் சொன்ன சில தகவல்கள் சித்தரிக்கப்பட்டவை என்ற அடிப்படையில் நம்ம காட்டின அந்த விஷுவல்கள் இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அது எங்களுக்கு மன வருத்தத்தையும் மன வலியையும் உண்டாக்கியது அப்படின்னு சம்பந்தப்பட்ட கணவனும் மனைவியும் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். நமக்கு அந்த செய்தியில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்ற போதும் கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது மனவேதனையை உருவாக்கி இருக்கிறது என்கிற அடிப்படையில் நடந்த நிகழ்ச்சி அந்த தொகுப்பிற்காக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.